வணக்கம். அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம், பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர். இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி. இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. இன்றைக்கி பார்க்க இருக்கிற தலைப்பு, ராகு கேது பயிற்சியில் உங்கள் தசாபுத்திப்படி நீங்கள் எப்படி அதை பார்க்கணும் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போது வாக்கிய கணிதப்படி அக்டோபர் 8ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடந்து தமிழக அரசாங்க கோயில்களில், அதாவது அரசு கண்ட்ரோலில் இருக்கிற கோயில்களில் தமிழ்நாட்டில் நிறைய பயிற்சிக்கான அந்த பூஜை புனஸ்காரங்கள் வழிபாடுகள்லாம் நடந்தது. ஏன்னா அவங்களாம் வாக்கிய கணிதப்படி தான் அதை முறையாக ஃபாலோ பண்ணுவாங்க. திருக்கணிதப்படி அக்டோபர் 30 அப்படிங்கிறது ராகுகேது பயிற்சியாக சொல்லப்பட்டிருக்கு. சார், நான் திருக்கணிதத்தை ஃபாலோ பண்ணுமா வாக்கியத்தை ஃபாலோ பண்ணணும், இந்த கான்ட்ரவர்சியே வேண்டாம். ரொம்ப வித்தியாசம் இல்லை, ஒரு 20 நாள் முன்ன பின்ன தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு எந்த கணிதம் பிடிச்சிருக்கோ அது பண்ணுங்கள். அடியேன் திருக்கணிதத்தை தான் நிறைய ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு எந்த கணிதம் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சரி, விஷயத்துக்கு வருவோம். இப்போது ராகு கேது பயிற்சி ஆயிடுச்சு. இந்த ராசிக்கு இப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம். அதில் குறிப்பாக ஒரு அடிஷனலாக ஒரு வார்த்தையை நான் கண்டிப்பாக எப்போவுமே சொல்கிறது உண்டு. என்னென்னா, இது பொது பலனாக மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும். ஆனால் கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தை பர்சனலாக ஆய்வு பண்ணி அதனுடைய தசாபுத்திகளை பார்த்து இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமா இல்லாதா பண்ணாதா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். அது ரொம்ப 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 முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு எந்தெந்த லக்ன அன்பர்கள் ராகுகேது பயிற்சியில் தசாபுத்தியை பார்த்து கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். முதல்ல ஃபஸ்ட்டு உங்களுக்கு மேச லக்ன அன்பர்கள், நீங்கள் போய் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஜோதிடர்கிட்ட யாராவது கிட்ட மேச லக்ன அன்பர்கள் நீங்கள் இது லக்னத்துக்காக நான் பேசிகிட்டு இருக்கேன். மேச லக்ன அன்பர்கள் உங்களுக்கு ஏதாவது ரொம்ப நெருக்கடியான தசாபுத்தி ஏதாவது இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்குங்க. அப்போ இந்த ராகுகேது பயிற்சியில் நீங்கள் கவனமாக இருக்கணும். பொதுவாக மேச லக்ன அன்பர்கள் இப்போ யாருக்காவது புதன் திசை நடக்குது, யாருக்காவது செவ்வாய் திசை நடக்குது, யாருக்காவது சனி திசை நடக்குது மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அப்படின்னா இந்த ராகுகேது பயிற்சியில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய நேரமாக கருதப்படுது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்ம லக்ன அன்பர்கள். சிம்ம லக்ன அன்பர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சியில் உங்களுக்கு ஏதாவது சந்திர திசை நடக்குதா, செவ்வாய் திசை நடக்குதா, சனி திசை நடக்குதாங்கிறத நீங்களும் பார்த்துக்கணும். அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி தசாபுத்திகள் நடக்கும்போது உங்களுடைய சுய ஜாதகத்தில் மற்ற பிளானட் எப்படி, ராகு கேது யார் மேலே போகிறாங்க பயணிக்கிறாங்க, உங்களுக்கு உங்கள் ஜாதகப்படி அவங்க என்ன மாதிரியான இப்போ நல்லதை செய்ய காத்திருக்காங்க இல்லை நெருக்கடி கொடுக்க காத்திருக்காங்கங்கிறத இந்த 1.5 வருஷ பீரியடுக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ராகுகேது பயிற்சி ஒரு ஜாதகத்தை இயக்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லைங்க. அதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும் விஷயங்கள். அப்போ இந்த ராகுகேதுல சிலர் சொல்லுவாங்க, கடந்த 1.5 வருஷம் நான் கஷ்டப்பட்டேன், கடந்த 1.5 வருஷம் லாக் ஆகிட்டேன், கடந்த 1.5 வருஷம் தான் எனக்கு நல்ல வருமானம் வந்துச்சு, கடந்த 1.5 வருஷம் தான் எனக்கு குழந்தை கிடச்சிது, கடந்த 1.5 வருஷத்தை தான் நான் முதலீடு சொத்துக்கள் வாங்கினேன். இதுக்கும் ராகுகேதுக்கும் தலை சிறந்த கனெக்ஷன் இருக்கானா? 100க்கு 100 இருக்குங்க. கர்மாவின் தளபதிகள் இவங்க 2 பேரும், கர்மாவின் தளபதிகள் 2 பேரும், ராகுவும் கேதுவும். ஆனால் இந்த ராகு கேது உங்கள் ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குது, இப்போ கோச்சாரத்தில் எப்படி இருக்குது, உங்கள் தசாபுத்திகள் எப்படி இருக்குன்னு தயவு செய்து பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா அடுத்து வாகனங்களில் நீங்கள் கவனமாக போகணும், ஒரு முதலீடு பண்ணுறீங்க கவனமாக பண்ணணும், ஒரு சொத்து வாங்குறீங்க வில்லங்கம் இல்லாமல் வாங்கணும். நிறைய பேருங்க போன ராகுகேது பயிற்சியில் பார்த்தீங்கன்னா சொத்துக்களை வாங்கி வில்லங்கத்தில் மாட்டிக்கிட்டவங்க நிறைய உண்டு. அதில் குறிப்பாக கடகலக்ன அன்பர்கள் சொத்துக்களை வாங்கி வில்லங்கத்தில் மாட்டிக்கிட்டவங்க, மகர லக்ன அன்பர்கள் சொத்துக்களை வில்லங்கத்தில் மாட்டிக்கிட்டவங்க, விருச்சிக லக்ன அன்பர்கள் எந்த ரெக்கார்டு ஒர்க்குமே நடக்கலை சார், நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப போராடினேன் அப்படின்னு சொல்கிறவங்களையெல்லாம் நம்ம பார்க்க முடியும். அப்போ உங்கள் லக்னப்படி அந்த ராகு கேதுவும் உங்கள் தசாபுத்தியும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அக்யூரேட் ப்ரெடிக்ஷன் நம்ம எடுத்துக்க முடியும். அவ்வளோ விஷயம் இருக்குது. இதெல்லாம் நான் என் கிளைண்ட்டுக்கு தானே சொல்லணும், ஏன் ஓப்பனாக பேசிக்கிட்டு இருக்கேன், சுயநலமே இல்லைங்க. நான் தான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான், ரொம்ப நாளைக்கெல்லாம் பூமியில் இருக்க முடியாது. இருக்கிற காலத்தில் இந்த வீடியோவை பார்த்து 1000 பேர் பார்க்குறீங்கன்னு வச்சுக்குவோம், ஒரு 100 பேர் பயனடைஞ்சிங்கன்னா எனக்கு புண்ணியம். என்கிட்ட ஜாதகம் பார்க்குறீங்க பார்க்காததெல்லாம் உங்கள் விருப்பம். இன்றைக்கி வரைக்கும் யாரையும் சார் பாருங்க அப்படின்னு கூப்பிடதே இல்லை. என்ன காரணம்னா இந்த நிகழ்ச்சி அதையும் தாண்டி ஏதோ ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறதுக்கான நிகழ்ச்சி சேனல், நம்ம சேனல் அதை தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்க பெரிய அளவில். அப்போ உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும்,
இப்படியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் 600க்கும் மேற்பட்ட வீடியோக்களை போட்டிருக்கிறோம். இல்லை என்கிட்ட வரணுன்னா எல்லாமே புள்ளி வச்சே பேசியிருப்பேனே, அப்படியே இல்லைங்க. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை, அதுதான் எண்ணமுங்க. அப்போது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துலா லக்ன அன்பர்களுக்கு கொஞ்சம் உங்கள் தசாபுத்திகள் என்னென்னு நீங்கள் பார்த்துக்குங்க. தனுசு லக்ன அன்பர்கள் உங்கள் தசாபுத்தி என்னங்கிறத பார்த்துக்குங்க. அதே போல் உங்களுக்கு கும்ப லக்ன அன்பர்களும் உங்கள் தசாபுத்திகள் எல்லாம் என்னங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க. 12 லக்னக்காரங்களும் தசாபுத்திகளை பார்த்து ராகு கேது யார் மேலே போகிறாங்க, யாரெல்லாம் கனெக்ட் ஆகுறாங்கங்கிறத ஒரு பார்வை பார்த்துக்கிறது ரொம்ப விசேஷம், தப்பில்லை. கரெக்டாக சேனலைஸ் பண்ணி கரெக்டாக பார்த்து சொல்லணுங்க. நம்ம பாட்டுக்கு ஏனோ தானோன்னு பார்த்துக்க முடியாதுங்க. ஏன்னா ஒரு கிரகத்தின் மேலே ராகு பயணிக்கிற முறைன்னு ஒன்று இருக்குது. இப்போ பாருங்கள், மீனராசிக்காரங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு சந்திரன் மேலே ராகு போயிட்டுருப்பார். சந்திரன் மேலே ராகு போகுதுன்னா மைனஸ் மட்டும்தான் நம்ம எடுத்து பேசுவோம், கிடையாது. இப்போ மீனராசிக்காரங்க வாகனம் புக் பண்ணுவீங்க, இடம் வாங்குவீங்க, உங்கள் குழந்தைகளை இடம் மாற்றுவீங்க, ஒரு சொத்தை விற்று ஒரு சொத்து வாங்குவீங்க, ஒரு சொத்துக்களில் முதலீடு செய்வீங்க, ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாறி போய் டெவலப் பண்ணுவீங்க, வெளிநாடு போவீங்க, வேலைக்காக வெளியூர் போய் ஜெயிப்பீங்க. இத்தனை நாள் ஒன்றும் இல்லை, இனிமேல் இதெல்லாம் ப்ளஸ்ஸுங்க. மைனஸ்னால் என்ன? மனக்குழப்பம் இருக்கும், தூங்க விடாது, சதாகாலம் சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும், இது ஒரு மைனஸ். ப்ளஸ்ஸு மட்டுமே வாழ்க்கை இல்லைங்க, மைனஸ் அதுவும் வாழ்க்கை. ஏன் கருத்து, நிறைய மைனஸ் இருக்கிறவங்க தான் ஒரு நாளைக்கு ஜெயிக்கிறாங்க, நிறைய ப்ளஸ் இருக்கிறவங்க ஒரு காலத்தில் தோற்று போகிறாங்க. ஏன்னா நமக்கு எல்லாமே எப்பவுமே இப்படித்தான் கிடைக்குங்கிறத நம்பி ஒரு காலத்தில் ஏமாந்துடுறாங்க. ஆனால் மைனஸ் இருக்கிறவங்க அடுத்தடுத்து மைனஸ் ஆயிடக்கூடாதுங்கிறதுல அவேர்னஸோடு உழைச்சி ஒரு காலத்தில் ஜெயிச்சிட்றாங்க. இதுதான் அனுபவ உண்மை. அப்படி பாருங்கள், எனக்கு எப்பவுமே பணம் வரும், நான் எப்பவுமே நல்லா இருப்பேன்னு நம்புறதுங்கிறது சூப்பர் கான்செப்ட், இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஜோதிட ரீதியாக நமக்கு ஏதாவது சரிவுக்கான காலம் இருக்கா, நமக்கு எந்த காலத்தில் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஜாதகம் பார்க்க வர்றவங்க எல்லாருக்குமே சார் நீங்கள் சூப்பராக இருப்பீங்க, கஷ்டமே இல்லை, சொத்துக்கள் வாங்கிடுவீங்க, பணம் 10 கோடி 5 கோடி கையில் வச்சுருப்பீங்க, கார் பிஎம்டபிள்யூவில் போவீங்க வருவீங்க, இதெல்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்க முடியாது. ஏன், உங்கள் கட்டத்துக்கு உங்கள் தசாபுத்திக்கு உங்கள் கிரகத்துக்கு என்ன பலன், நல்லா இருக்கா மோசமாக இருக்கா, நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு, இதை போய் செஞ்சு ஜெயிச்சுக்குங்க. மோசமாக இருக்குன்னா அமைதியாக இருங்க, இதுதான் பலன். பாவம், நம்மளை நம்பி எங்கேயோ இருந்து வந்து நம்மளை பார்க்க வந்திருக்காங்க, இருந்தாலும் நல்லா தான் இருக்குங்கன்னு சொல்கிறதெல்லாம் தப்பு. ஏன்னா அந்த ஜாதகர் நம்மளை நம்பி எங்கேயாவது ஒரு பக்கம் இன்வெஸ்ட் பண்ணுவார். பணம் 100 கோடி இருக்கும், இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஜோதிடர்கிட்ட வந்து சார் இப்போ எனக்கு நல்ல காலமாக நான் அடுத்த லெவலுக்கு போகலாமான்னா நான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி தான் கைடு பண்ணணும். வந்துட்டாங்க, நம்மளை நம்பி வந்துட்டாங்கன்னு மிதப்பில் அதெல்லாம் போய் பண்ணுங்கன்னு சொன்னது தப்புங்க. அது ஜோதிடரோட அறியாமைன்னு தான் நான் சொல்லுவேன். அதை நம்ம செய்யக்கூடாதுங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு வழிகாட்டணும், நல்லா இருக்கணுங்கிற. இன்றைக்கும் நிறைய பேர்த்துக்கு அந்த விஷயத்தை நான் நல்லபடியாக செஞ்சிட்ருக்கேன். 1 வருஷம் 2 வருஷம் கழித்து கூப்பிட்டெல்லாம் சார் அன்னைக்கு சொன்ன பரிகாரத்தினால இன்றைக்கி நாங்கள் நல்லா இருக்கோன்னு சொல்கிற ஆளுங்க ஏராளமாக இருக்காங்க. அதனால் இந்த ராகு கேது பயிற்சியில் உங்களுக்கான தசாபுத்திகளையும் பார்த்துக்குங்க. சிலர் சொல்கிறாங்க நான் ரிஷபராசி சார், எனக்கு 11ஆம் இடத்துல ராகு வந்துருச்சு, நான் இனிமேல் சூப்பராக இருப்பேன்ட்டாங்க, நான் முதலீடு பண்ணட்டுமான்னு கேட்டு ஜாதகம் பார்க்குறாங்க. அப்படி இல்லைங்க. உங்கள் ரிஷபராசி தான், 11 ராகு தான், யோகம்தான். நிறைய கஷ்டப்பட்டுருந்தீங்கன்னா உங்களை இப்போ டெவலப் பண்ணும், இல்லைன்னு சொல்லலை. இதையும் தாண்டி உங்கள் தசாபுத்தி என்ன சொல்லுது, உங்களோட வளர்ச்சியை நோக்கி அடுத்து பயணிக்குதா இல்லையா, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். அதை மட்டும் வச்சு நீங்கள் டெவலப் பண்ணுங்கள். உழைப்பை நம்பணும், ஜெயிக்கணும், முன்னேறணுங்கிறது தன்னம்பிக்கை. ஜாதகத்தை பார்த்து ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சு அடுத்த லெவலுக்கு போகணுங்கிறது நம்ம கர்மா. கர்மாவும் தன்னம்பிக்கையும் பாசிட்டிவாக இருக்கும்போது தான் வளர்ச்சி. இதை மறந்துடவே வேணாம். அதனால் உங்கள் ராகுகேது பயிற்சி எந்த கண்டிஷனில் இருந்தாலும் தசாபுத்திகள் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்த்து, மோசமான தசாபுத்திகள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த ராகுகேது பயிற்சியில் கொஞ்சம் நிதானமாக ட்ராவல் பண்ணுறது உங்களுக்கு சேஃபர் சைடாக இருக்கும்னு சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.